இந்த நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டாப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கான ஒரு அறிவிப்பா வெளியாக இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து அந்த டிஏ உத்தரவாத தொகை 50% அது போன்ற நிறைய விஷயங்கள் இதுல இடம்பெற்றிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் என்கிற அந்த பெயர் இல்லை, அதாவது ஓபிஎஸ் என்கிற பெயர் இல்லை. ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இல்லை போல இருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக உறுதியளிக்கப்பட்ட சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றன. அரசு ஊழியர்கள், போராடுகிற அரசியல் ஊழியர்களுக்கு நேரடியாக இது திருப்தி தருமா என்று தெரியவில்லை. ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய திட்டமாக தெரிகிறது. இன்னமும் அவர்கள் அவர்களுக்குள் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டாம். காரணம் 6ஆம் தேதி அவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். உண்மையான சிக்கல் இதுல என்னவென்றால், அந்த பென்ஷன் ஸ்கீம், அது பென்ஷன் ரிஃபார்ம் என்பதுல தொடங்கியது 2004 ஆரம்பம். 2003 கடைசியில பணியில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பழைய பென்ஷன் ஸ்கீம். 2004 இருந்து கிடையாது. 21 வருஷம் ஆயிப்போச்சு. எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அப்போ மிக இயல்பாக பென்ஷன் ஃபண்டுக்கு மத்திய அரசாங்கம் நிதி உதவி தரலைன்னா மாநில அரசாங்கத்தால கொடுக்க முடியாது. இங்க அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி, 6 லட்சம் பேர் வேணுமோ. சில மாநிலங்கள் மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்கு பழைய, திருப்பி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம். குறிப்பாக பிஜேபி ஆளுகிற ராஜஸ்தானும் சத்தீஸ்கரும் இதே மாதிரியான ஒரு தேர்தல் நெருக்கடி காரணமா தான் அதை அப்படியே அறிவிச்சாங்க. தமிழ்நாடு அதை அறிவிப்பதற்கு அதே பேரில் அப்படியே அறிவிப்பதற்கு தயங்குகிறது. அதற்கு பதிலாக 10 ஆண்டுகள் பணியில் இருந்தால் போதும், அது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தான் நான் நினைக்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படியே கிடைக்காட்டாலும் இந்த ஷேர்டு பெனிஃபிட்ல ஓரளவுக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து. இன்னும் நம்மகிட்ட ஃபிகர்ஸ், போதுமான தரவுகள் இல்லை. குறிப்பிட்ட மாதிரி இந்த நிதி விவகாரங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த திட்டத்திற்கு செலவிடுவதற்காக 13,000 கோடி ரூபாய் கூடுதலாக தேவைப்படும் அப்படின்னு அரசே தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு நிதி சுமைக்கு இது ஒரு பாரமா இருக்கும்ங்கிறதையும் தாண்டி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கே, அது எப்படி பார்க்கணும்? 13,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள்னா அது ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட் தான், ரொம்ப பீரியட். ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர் ஆகிறவங்க எண்ணிக்கை வருங்க. இப்ப ஏற்கனவே நம்ம 60 வயசாலாம் ஆக்கி இருக்கிறோம். ஒரு காலத்துல 55 வயசு தான். நாங்க அரசு பணியில சேரும் போது 55 வயசு ஓய்வு, அப்புறம் 58 ஆச்சு, அதுக்கு பிறகு 60 ஆயாச்சு. இப்ப அதை 62ஆவோ 63ஆவோ உயர்த்திடுவாங்க. உயர்த்தினா இப்படியான நிதி சுமை வராது. கொஞ்சம் பேர் விஆர்எஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். எனவே அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அதுக்கான திட்டம் இருக்கும். ஓவராலா இவ்வளவு தொகை தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் இதோட லாஸ்ட் பட்ஜெட்ல வெறும் ஓட்டான் அக்கௌண்ட் பட்ஜெட் தான், முழுமையான பட்ஜெட் கிடையாது. எனவே இந்த பட்ஜெட்ல பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்காது. தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், போராடுகிற அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதில் தான் முதலமைச்சர் அறிவிப்பின் வெற்றி அடங்கி இருக்கிறது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த திட்டத்திற்கு நேரலையில நம்மிடமே வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க வரவேற்க கூடும், ஏற்றுக்கொள்ளக்கூடும் தானே அர்த்தம்? அப்படி வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள் என்றால் இது டிஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது 6ஆம் தேதி போராட்டம் நடக்காது என்று அர்த்தம். முதலமைச்சரின் அறிவிப்பு அவர்களுக்கு திருப்தி அளித்திருக்கிறது. நேற்றே ஓரளவுக்கு இண்டிகேஷன் இருந்திருக்கும், இந்த மாதிரி தான் வருங்க, நேரடியாக பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்ல முடியாது என்கிற ரீதியில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்படி என்றால் திமுக ஆட்சி அதற்கு இருந்த ஒரு சிக்கல், ஒரு பெரிய சிக்கல் இது. அந்த சிக்கலை தவிர்த்து விட்டார்கள். ஏன்னா பெரிய ஓட்டு வங்கி அவங்களுக்கு, அரசு ஊழியர் ஓட்டு வங்கி, பெரிய ஓட்டு வங்கி, எல்லா பூத்லயும் அவங்க வேலை பார்த்தாகணும். மிகப்பெரிய அதிருப்தியோடு தேர்தல், அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அதிருப்தியோடு தேர்தலை சந்திப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஜெயலலிதா அவர்கள்லாம் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும். என்றால் இந்த போராட்டம் என்பது நடக்காது. இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது தேர்தல் அரசியலை நோக்கி இந்த அரசு நகர்ந்து விட்டது என்று பொருள். நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. டாப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பல்வேறு அம்சங்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே உத்தரவாத தொகை என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்ற ஒரு அம்சமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அறிவிக்கக்கூடிய அந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது.